வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் திருநெல்வேலி மாவட்டம். அ, திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் குறுக்குத்துறை என்ற ஊரில் குறுக்குத்துறை முருகன் கோவில். முருகன் கோவிலோட படித்துறை இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப ஒரு ஒரு பழமை வாய்ந்த ஒரு இடம். கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு மேலே உள்ள இந்த கோவில்கள், இடங்கள் இதை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். நம்ம இது உள்ளே இறங்கின உடனே வலது பக்கம் ஒரு இசைக்கம்மன் கோவில் இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே நம்ம படித்துறை நோக்கி நம்ம அப்படியே போகலாம். பொதுவாக முருகன் கோவில் பார்த்திங்கன்னா மலையில் தான் இருக்கும். முருகர் மலையில் தான் காட்சி கொடுப்பார். ஆனால் இந்த கோவில் மட்டும்தான் தாமிரபரணி நதியில் நடுவில் அமைந்திருக்கிறது. அதாவது தாமிரபரணி ஆற்றுக்குள்ளே தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். ஃபுல்லாக வெள்ளம் வந்துச்சுன்னா ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லாகவே முங்கிடும். அதனால் ஆனால் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் இந்த கோயில்கள்லாம் இதோட மண்டபங்கள்லாம் அப்படியே இருக்குது. அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. வருஷத்தில் ஒரு தடவை தண்ணீரில் மறைந்து காணப்படும் இந்த கோயில்கள், இந்த மண்டபங்கள், உள்ள சிற்பங்கள் இது எல்லாமே தான். இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். இதற்கு இன்னொரு பேரும் வச்சுருக்காங்க. திருவுரு மாமலை என்று இன்னொரு பேரும் வச்சுருக்காங்க. ஏன்னா இது முழுக்க இங்கே உள்ள சிற்பங்கள் எல்லாமே பாறையால் செதுக்கப்பட்டது. அதுவும் இங்கு உள்ள பாறையால் செதுக்கிய உள்ள கோயில்கள், மண்டபங்கள் தான். இந்த மண்டபம்லாம் வந்து திதி கொடுக்குற மண்டபம். நம்ம அந்த இடத்தான் போகிறோம். நம்ம இந்த இடத்துல நிறைய நம்மளுக்கு அந்த காலத்தில் உள்ள 300 வருடங்களுக்கு மேலே உள்ள ஒரு சிவன் கோயில் இருக்குது, ஒரு முருகர் கோவில் இருக்குது. இதெல்லாமே நம்ம இந்த இடத்த நம்ம தாண்டி தான் வந்துட்டுருக்கோம். பாருங்கள், ரொம்ப ஒரு அருமையான ஒரு இடம். இதெல்லாம் வந்து 300 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு பாதை அமைப்பில் பாறையிலே வந்து அப்படி செதுக்கியிருக்காங்க அந்த வழி எல்லாமே. இங்கே உள்ள பாறையில் தான் தெய்வங்களை சிலையாக செதுக்குவதற்கு ஏற்ற உடையதாக. அதாவது இந்த பாறைலாம் இருக்குல்ல, இந்த பாறை தான் தென் மாவட்டங்களில் உள்ள அதாவது சாமி சிலைகள்லாம் செதுக்கிறதுக்கு இங்கே உள்ள பாறை தான் அதோட ஏற்றதாக இருக்குது. அதாவது அமைப்பு இந்த பாறையில் வந்து சிலையை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நிபுணர்கள் கண்டுபிடிச்சி அப்போவே வந்து சிலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. இந்த பாறைக்கும் லாக்கு பாருங்கள், எப்படி ஒரு அழகாக அப்போவே பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த லாக்கு எவ்வளோ தண்ணி வந்தாலும் அந்த லாக்கு மட்டும் மிஸ் ஆகாது. இந்த பாறையும் ஜாயின்ட்லேயே இருக்கும். இப்போ கடைசியாக ஒரு வெள்ளம் வந்துச்சு, அதுதான் உண்மையிலேயே பயங்கரமான வெள்ளம். அதில் கொஞ்சம் சில கல்லுகளுக்கெல்லாம் நவுண்டிருக்கு. அதை மட்டும் சரி பண்ணி இப்போ போட்டிருக்காங்க. இங்கேருந்து பார்த்திங்களா சிங்கிள் கல் போகுது. இதில் மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கவனமாக வரணும். பார்த்திங்களா ஃபுல்லாக தண்ணி வெள்ளம் வந்துச்சுன்னா இந்த இடமே ஃபுல்லாகவே முங்கிடும். இதில் முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகரை நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. திருச்செந்தூர் முருகர், தனி முருகர் இருக்கார்ல, அந்த முருகர் சிலையை வந்து இங்கேருந்து தான் செதுக்கி கொண்டுட்டு போயிருக்காங்க. நம்ம குறுக்குத்துறை ஆற்றுல இங்கே உள்ள பாறைகளில் தான் திருச்செந்தூர் முருகரை வந்து செதுக்கி கொண்டுட்டு போயிருக்காங்க. அது உண்மையிலேயே வந்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் தென் மாவட்டங்களில் உள்ள நிறைய கோவிலுக்கும் இங்கேருந்து தான் சிலையை செதுக்கி கொண்டுட்டு போயிருக்காங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தன்மையுடைய பாறை தான் இங்கே உள்ள பாறைகள். பாருங்கள், அப்படி தாமிரபரணி ஆறு பொதுவாகவே வந்து எல்லா கோவிலுக்கும் பார்த்திங்கன்னா தீர்த்தம் வந்து இந்த தாமிரபரணி ஆற்றுலேருந்து பல கோவில்களுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் இங்கே உள்ள முருகருக்கு மட்டும் அவர் வந்து இந்த தாமிரபரணி நதியிலே இருக்கார். எப்போவுமே தாமிரபரணி தண்ணியில் குளிச்சுக்கிட்டே இருப்பார் தினமும். அதனால் ரொம்ப வந்து ஒரு பிரமிக்க வைக்க ஒரு விஷயந்தான். வெள்ளம் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா 40,000 கன அடி தண்ணி வந்து திறந்து விடுவாங்க. அந்த நேரத்தில் மட்டும் நம்ம கோயிலில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கோயிலில் உள்ள சிற்பங்கள், அதாவது சப்பரம், உண்டியல், அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா அந்த அந்த உற்சவர் சிலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது தனியாக ஒரு சிலை, அதாவது தங்கத்தில் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சிலையை மட்டும் அவங்க வந்து எடுத்து இன்னொரு கோவிலில் போய் அதை வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வெள்ளம் வடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கொண்டு வந்து இந்த கோவிலில் மறுபடியும் வச்சுருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் சித்திரை திருவிழா வருடம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. ரொம்ப ஒரு அருமையான ஒரு இடம். அந்த படித்துறையெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் ஆழமான பகுதி தான். ஆனால் ஃபுல்லாக பாறை பாருங்கள்.
அப்போவே அந்த பாறையில் அந்த படிக்கட்டுலாம் போட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய செதுக்கியிருக்காங்க. சிற்பங்கள் வந்து நிறையா இங்கேருந்து செதுக்கி கொண்டுட்டு போயிருக்காங்க. கட்டடங்கள் கட்டுறதுக்கும் ரொம்ப அழகான ஒரு வடிவமைப்பில் கட்டுறதுக்கும் இந்த பாறைகள்லாம் ரொம்ப ஏற்றதாக இருக்குன்னு சொல்லி இப்போவும் நிபுணர்கள் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. நான் அப்படி ஒரு அருமையான திருநெல்வேலியில் அருமையான ஒரு ஆற்றுல இந்த மாதிரி ஒரு இடம் வந்து வேறு எங்கேயுமே இல்லை. அதுதான் இந்த இடம் எப்போவுமே ஒரு புனித ஸ்தலம் மாதிரி தான். அப்படி ஒரு அருமையான இடம் பார்த்துக்கோங்க. நீங்கள் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக திருநெல்வேலிக்கு வந்துட்டிங்கன்னா இந்த குறுக்குத்துறை ஆத்துல கொஞ்சம் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு மண்டபத்துலேயும் ஒவ்வொரு கதைகள் இருக்குது. ஒவ்வொரு அதான் இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது, பிள்ளையார் கோவில் இருக்குது, முருகர் கோவில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சிவன் கோயில். அப்போவே 300 வருடங்களுக்கு முன்னால் இங்கெல்லாம் தண்ணி வந்துட்டுனா பாருங்கள் ஃபுல்லாகவே அப்படியே முங்கிரும். அதனால தான் இங்கே வேறு எதுவுமே இருக்காது. அந்த உள்ள சிவலிங்கம் இருக்கும், வெளியே இந்த நந்தி சிலைகள் இருக்கும். வேறு எந்த சிலைகளுமே இருக்காது. ஏன்னா இதெல்லாம் தண்ணி கொஞ்சம் வந்தாலுமே டக்குன்னு முங்குற மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் வந்து இந்த தெய்வங்கள்லாம் வந்து உட்காந்துருக்கு. ரொம்ப ஒரு அருமையான ஒரு இடம். எப்படி இருக்குது பாருங்கள். எப்போவுமே வற்றாத ஜீவநதி. அப்படி ஒரு பிரமிக்க வைக்க ஒரு இடம் தான். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் அந்த கோவில், அதுக்கப்புறம் அந்த கோவில் எப்படி வந்துச்சு, இந்த கோவில்லாம் யார் கெட்டுனா அப்படிங்கிற மாதிரி எல்லா விவரத்தையும் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.